என்னுடைய அனுபவ பகிர்வு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியில் ஒரு நகைச்சுவையான விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது ஒரு 10 ஆண்டுகளுக்குள் நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவம் ஒரு அருமையான விடயம், ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு விடயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் முஸ்லிம் சபையில் எமது அன்பு நண்பர் SHM ரீசா இருக்கிறார். ரீசா எப்படி என்றால், சிரிக்காமல் நகைச்சுவைகளை சொல்லிவிட்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர், பழகக்கூடிய இனிமையானவர். இவர் ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கொண்டு ஊருக்கு செல்ல ஆயத்தமான பொழுது என்னிடம் கேட்டார், ரீலா இங்கே ஊருக்கு போயான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த 10 ஆண்டுகளுக்கு முன் இருக்கின்ற எங்கள் ஊருக்கு செல்வதற்காக அந்த நேரம் இப்போது இருக்கும் உயர் ரக இந்த லக்ஸரி பஸ் இல்லை, அந்த நேரம் ஃபூசோ பஸ், ஜப்பானில் தயாரிப்பான ஃபூசோ பஸ், ஏசி இல்லை. இந்த பஸ்ஸில் தான் போவது வழக்கம். இப்பொழுது மிகவும் அதிநவீன லக்ஸரி பஸ்ஸுகள் இப்பொழுது இருக்கிறது, நாங்கள் செல்வது வழக்கம். இவர் சொன்னார், ஊருக்கு போகிற நேரம் இல்லை, நீங்கள் ரொம்ப தூரம் தானே உங்களோட ஊர், கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் இருக்குன்னு தானே, அக்கரைப்பேட்டுக்கு போகிறதால் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் இருக்கும். சொன்னார், நீங்கள் டிரைவர் வந்து இல்லை, டிரைவரை இப்போ நீங்கள் கவனமாக பார்க்கணும், ஊருக்கு போகிற நீண்ட தூரம் பஸ் தானே, அவங்க வாரது போகிறது எல்லாம் கஷ்டம், கவனம். டிரைவர் வந்து எப்போவுமே தலையை பின்னால் இப்படி கையை வச்சு சொரிந்தால், இப்படி செய்தால் அவருக்கு தூக்கம் வந்து விட்டது என்று அர்த்தம் சொன்னார். நான் அப்போ அதை மனதில் எடுத்துக்கொண்டு, சரி இவர் சும்மா பழமையாக ஏதாவது சொல்கிறார் என்று போனால், அந்த நேரம் எனக்கு அந்த பஸ்ஸில் கிடைத்த சீட் வந்து 3வது சீட், அதாவது முன் லைனில் டிரைவருக்கு பின்னே இருக்கிற சீட். அப்போ பஸ் கொழும்பிலிருந்து வெளியாகி 7:30க்கு வெளியாகி வெள்ளம்பட்டி தாண்டி போகிற நேரம் டிரைவர் கையெடுத்து இப்படி செய்தார். எனக்கு உடனே ரீசா சொன்னது ஞாபகம் வந்தது. ஏனென்றால் அவர் அலுப்பாக இருந்தால், தூக்கமாக இருந்தால் அவர்கள் கையை பின்னால் இப்படி தடவுவார்கள், சொரிந்து கொள்வார்கள் என்று அவர் சொன்னார். நானும் பார்த்தேன். அப்போ எனக்கு உடனே ஒரு பதட்டமாகிவிட்டது. இப்போதான் வெள்ளம்பட்டி ஊருக்கு இன்னும் எத்தனையோ கிலோமீட்டர் இருக்கிறது, அந்த நேரம் இரவு 8 மணி இருக்கும். இவ்வளவு தூரம் இருக்கிறது, இப்போவே இந்த டிரைவர் கையால் இப்படி செய்கிறாரே என்று பார்த்தால் எனக்கு அந்த விறுவிறுத்து இப்படி என்னடா இது இப்படி நடக்குது, இப்போவே இவருக்கு தூக்கம்டா, என்ன நடக்கும் என்று பயம். யாருக்கிட்டையும் பேசவே இல்லை. பக்கத்தில் இருந்த பயணிகள் யாரோடையுமே இதை பற்றி பேசவில்லை. இருந்தாலும் நானும் விழித்து கொண்டு, வளமையாக நான் பஸ்ஸில் இருந்தேன் என்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. பஸ்ஸில் இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவர்களெல்லாம் பேசுவதில்லை, உறங்கி விடுவது, அப்புறம் தான் விரும்புகிறது, தேவை என்றால் மட்டும் மற்றும் பேசாமல் உறங்கி விடுவேன். அது என்னுடைய பழக்கம். என்றால் நீண்ட தூரம் பயணிக்கிற பொழுது விழித்து கொண்டிருந்தால் அந்த பயணத்தின் தூரம் தெரியும், அதனுடைய அலுப்பு தெரியும். ஆனால் உறங்கினால், தூக்கம் போனால் அந்த அலுப்பு தெரியாது, அந்த பயணத்தின் தூரம் தெரியாதுங்கிற காரணத்துக்காக நான் உறங்குவது பழக்கம். அன்று தூக்கமே வரவில்லை. நானும் பார்க்கிறேன், அந்த டிரைவர், அந்த சாரதி அப்படியோ அவிசாவில் தாண்டி, ரட்னபுரை தாண்டி, பெல்மதுரை தாண்டி, கஹாவத்தை தாண்டி, உடவளவை தாண்டி, அதுக்கப்புறம் தனமெல்வியில், இதெல்லாம் தாண்டி போகிற நேரம் இவர் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தரம் இந்த கையை இப்படி எடுக்கிறார், இப்படி செய்கிறார், அப்படி செய்கிறார். இது தொடர்ச்சியாக இந்த டிரைவர் இதே வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சிறப்பாக பஸ்ஸை செலுத்தி கொண்டிருக்கிறார். அன்று உறங்கினது, எல்லாரும் உறங்குறார்கள். பஸ்ஸில் வந்த அதோட நடத்துனர், கண்டக்டர் கூட முன்னே இருக்கிற சின்ன ஆசனத்தில் உறங்குகிறார். அந்த பஸ்ஸில் விடிய விழித்திருந்தது நானும் டிரைவரும் மட்டும்தான். ஆனால் அந்த டிரைவர் உறங்கவே இல்லை. சரிதானே, அவர் இப்படி வளமையாக செய்கிறார், அவர் பாட்டுக்கு பஸ்ஸை செலுத்தி கொண்டிருக்கிறார். ஊருக்கு போனதுக்கு பிறகுதான் எனக்கு அப்பாடா வந்து சேர்த்து இருந்தது. பிறகு மீண்டும் கொழும்புக்கு வந்த பிறகு இதை பற்றி எங்களுடைய அன்பு நண்பர் ரீசாவிடம் கதைத்து, அவர் சிரித்துவிட்டு சமாளித்துவிட்டு கடந்து சென்று விட்டார். இப்படி ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடந்தது. இப்படியான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருந்தால் பின்னூட்டல்களை வழங்குங்கள். இந்த காணொளி பற்றி உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காணொளியில் உங்களை அனைவரையும் சந்திப்போம். நன்றி.